தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் நேற்றிரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். மட்டக்களப்பில் உள்ள அவரது கட்சி தலைமையகத்தில் வைத்தே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2006 ஆண்டு டிசம்பர் மாதம் 15 உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி வாகனத்தில் பயணித்த நிலையில் அவர் கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நிலையிலேயே நேற்றிரவு 8 மணிக்கு சிவில் உடையில் வேன் ஒன்றில் சென்ற அதிகாரிகளால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க பிள்ளையானின் குற்றச்செயல்கள் குறித்தும் அவர் கொள்ளைகளை செய்துவிட்டு நடமாடுவதாகவும் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்திருந்தார். அதனை சுட்டிக்காட்டி பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவ்வாறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட பிள்ளையானுக்கு எதிராக இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பியிருந்தார். அத்துடன் கடந்த அரசாங்கங்கள் இவ்வாறான குற்றமிழைத்தவர்களுக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. ஆனால் தற்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் இவற்றிற்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதேவேளை சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டதை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கை தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிள்ளையான் மீது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை மற்றும் ஈஸ்டர் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பிலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர் 2015 ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். எனினும் அண்மையில் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு பிள்ளையான் வழங்கிய நேர்காணலின் போது குறித்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருந்தார். இவ்வாறான நிலையில் பிள்ளையானின் பின்னணி தொடர்பில் நோக்குவோமையானால் இவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் 1990 ஆண்டு முதல் 2004 ஆண்டு வரை செயல்பட்டிருந்தார். அதன் பின்னர் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனுடன் கைகோர்த்து இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். இவ்வாறான நிலையிலேயே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை ஆரம்பித்து அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். இவ்வாறான நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதன் பின்னர் கிழக்கு மாகாணத்திற்காக நடத்தப்பட்ட முதலாவது மாகாண சபை தேர்தலில் முதலாவது கிழக்கு மாகாண முதலமைச்சராக பிள்ளையான் 2008 ஆண்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதனையடுத்து இவர் 2015 ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வந்த வேளையில் 2020 ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்தவிதமான தேர்தல் பிரச்சாரங்களோ சுவரொட்டி விளம்பரப்படுத்தலோ இன்றி சிறையில் இருந்தவாறே தேர்தலில் போட்டியிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று அமோக வெற்றியிட்டிருந்தார். அதனையடுத்து 2020 ஆண்டு நீதிமன்றத்தால் பிள்ளையான் விடுதலை செய்யப்பட்டார். இவ்வாறான பின்னணியில் உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத்துக்கு காணப்பட்ட உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. ஆனாலும் பிள்ளையான் ராஜபக்ஷர்களின் ஆட்சியில் ராஜபக்ஷர்களின் செல்லப்பிள்ளையாகவே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அதன் பின்னர் 2015 ஆண்டு மைத்திரி ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதனையடுத்து 2019 ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ஜனாதிபதியாக தேர்வானதை அடுத்து 2020 ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சியில் கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராகவும் பிள்ளையான் நியமிக்கப்பட்டிருந்தார். ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை மட்டக்களப்பு மாவட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி டி சுசைதாசன் முன்னிலையில் 2021 ஆண்டு ஜனவரி மாதம் 11 எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிள்ளையானுக்கு எதிராக வழக்கை தொடர விரும்பவில்லை என சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்தது. இதனையடுத்து பிள்ளையானை விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியிலேயே உபவேந்தர் பேராசிரியர் எஸ் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம்
தொடர்பில் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான பிள்ளையான் 19 வருடங்களுக்கு பின்னர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.